அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இஞ்சி தொக்கு. இந்த தொக்கு வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இப்போ வந்து இஞ்சி வந்து இதை வந்து தோலெல்லாம் சீவிட்டு இதுக்குள்ளே ஒரு லேயரில் வந்து உங்களுக்கு கால்சியம் வந்து நிறையா இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. 100 கிராம் இஞ்சி, இதுக்கு கொஞ்சமாக புளி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா 10 எடுத்துருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் ஆயில். இதை வந்து செய்து வச்சுட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி வதக்கிறதுன்னு காமிக்கிறேன். பண்ணணும். ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மிளகாவை வந்து வறுக்கணும். மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, இதை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் அதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்து எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வறுத்த மிளகாவும் உளுந்து அப்புறமா வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளியும் போட்டுடுறேன். இதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இது எண்ணெய் ஒரு தாராளமாக இது ஊற்றினா தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு மட்டும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது பெருங்காயம்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றியே சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வரும். அது அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இறக்குற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த இதில் வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால கொஞ்சம் காரமாக இருந்ததுனாக்கா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு பீங்கான் ஜார்லேயோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற ஜிஞ்சர் தொக்கு ரெடியாக இருக்குது. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் வெறுமனையும் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தியோட மேலே தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.